ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ஐ எம் த ஃபேட்டட் வில்லன் மேன்வாவோட 41வது எபிசோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். மற்ற 40 எபிசோட எக்ஸ்பிளேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராவது இந்த வீடியோக்கு லைக் பண்ணா பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ பொறுக்க ஒரு மோட்டிவேஷன் வரும். போன சாப்டர்ஸில் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த மிங்காங் கூட சேர்ந்து அதுக்குள்ள இருக்கிற டிவைன் ஸ்பிரிட்ஸை வந்துட்டு அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு கேட்டுக்குள்ளே வந்துட்டு போயிருந்திருப்பான். அதுக்கப்புறம் என்ன நினச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல நிறைய பேர் இருந்துட்டு நம்ம ஷானர் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்துட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பின்னாடி வந்தவனையும் அட்டாக் பண்ணி அதுக்கப்புறம் அவனோட மூஞ்சையே வந்துட்டு ஏத்தி அவனை தூக்கி வீசிறான். ஆனா இன்னொருத்த பின்னாடி வந்துட்டு பெரிய கதை மாதிரி இருக்குல்ல, அந்த வெப்பனை வச்சு அவளை கீழே அடிச்சு தள்ளி விட்டுட்டு என்னால சூஸ் பண்ணப்பட்டு என்னால ஆசை வைக்கப்படுற அப்படின்னா அது உனக்கு எவ்வளவு பெரிய ஹானர் தெரியுமா? இருந்தாலும் என்ன தைரியம் இருந்தா என்னோட கிளானை சேர்ந்தவங்களை வந்துட்டு நீ கொண்டுட்டு இருப்ப, தென் ஜஸ்ட் டை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வெப்பனே இருந்துட்டு அவனோட பவர்னால பெருசா மாத்தி ஷானர் வந்துட்டு அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கான். அப்ப அவர் இருந்துட்டு ஒரு பண்ணி மாதிரி இருக்கிறவன் தான் மேல ஆசை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் விரும்புவாங்களா? 3-வே கிரீன் ஃபிளேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்கோட பேரை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த அட்டாக்கோட பேரை இன்னொருத்தர் வந்து சொல்லி அந்த பண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு முழுசா அழிச்சிடுறாரு. அப்ப ஷான் வந்துட்டு யார் நீங்க, உங்களுக்கு எப்படி கூ ஃபேமிலியோட டிவைன் ஸ்கில் வந்துட்டு தெரியும் அப்படிங்கிறப்ப அங்க வந்தவன் வந்துட்டு ஹே ஷானர் வந்துட்டு ப்ராபப்ளி என்னோட ஹேண்ட்ஸமான மூஞ்சு அதுக்கப்புறம் கூல் என்ட்ரன்ஸை பார்த்து இந்நேரம் ஸ்டன் ஆயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா ஷானர் வந்துட்டு மனசுக்குள்ள இந்த அங்கிள் இருந்துட்டு இவரோட டீத் இருந்துட்டு எப்ப கடைசியா பிரஷ் பண்ணாருன்னு தெரியலையே அப்படின்னு தான் நினைக்கிறா. அதுக்கப்புறம் எல்லாமே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்துட்டு சோ நீங்க வந்துட்டு என்னோட ஆன்செஸ்டரா, உங்களோட பேர் வந்துட்டு கூ நான்ஷனா அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு தட்ஸ் ரைட் அப்படிங்கிறப்ப ஷான் வந்துட்டு எப்படி நான் உங்களை நம்புறது அப்படின்னு கேட்கிறா. ஏன்னா இவரும் அந்த எல்டரும் பிளான் போட்டு தான் இங்க உள்ள வந்துட்டு வந்திருப்பாங்க. ஆக்சுவலா ஹீரோக்கு எதிராக பிளான் போற மாதிரி தான் தெரியும். இவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணதுன்னு சொல்லியிருக்கப்ப அந்த கிரேட் எல்டரே வந்துட்டு ஷானர் உண்மையாலுமே இவர் உன்னோட ஃபேமிலியோட ஆன்செஸ்டர் தான் அப்படிங்கிறப்ப அந்த நான்ஷன் இருந்துட்டு இப்ப வந்துட்டு என்ன நம்புறியா அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு சின்ஸ் இவர் வந்துட்டு என்னோட ஆன்செஸ்டர் அப்படிங்கறனால கண்டிப்பா இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணுமே அப்படின்னு நினைச்சிட்டு ஆன்செஸ்டர் ப்ளீஸ் இந்த ஷானர் கிட்ட இருந்து வர இந்த போ வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கங்க அப்படிங்கிறப்ப ஹஹா வண்டர்ஃபுல், நம்ம ஷானர் வந்துட்டு உண்மையாலுமே ரொம்பவே ஒபீடியன்டான அதுக்கப்புறம் கியூட்டான சைல்டு தான் போல. ஷானர் நீ எதை பத்தி கவலைப்பட தேவையே கிடையாது, நான் இங்க இருக்கிற வரைக்கும் யாருமே உங்ககிட்ட பிரச்சனை வச்சுக்கவே மாட்டானுங்க. ஈவன் அந்த யங் பாஸ்டர் இருக்கான்ல கூஷாங், அவன் கூட உன்னை புள்ளி பண்ண மாட்டான் அப்படிங்கிறப்ப ஆன்செஸ்டர் நீங்க சொல்றதுல உண்மையா, உங்களால கூஷாங்க கூட பீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறப்ப ஆஃப்கோர்ஸ் அதை பத்தில நீ கவலையே பட தேவையே கிடையாது, நான் உன் கூட இருக்கிறப்ப அவன் வந்துட்டு உன்னை கொல்ல முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படிங்கிறப்ப என்ன கொல்லாம தடுக்க மட்டும்தான் முடியுமா அப்படிங்கிறப்ப ஏன் அது போதாதா, அந்த கூஷாங்க கில் பண்றதுக்கே நீ வந்துட்டு என்ன ஹெல்ப் பண்ண சொல்றியா அப்படிங்கிறப்ப அப்படிலாம் கிடையாது, நீங்க வந்துட்டு அந்த கூஷாங்கோட கல்டிவேஷன் லெவல் இருக்குல்ல அதை என்னோட லெவலுக்கு வந்துட்டு கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா இல்ல என்னை விட கொஞ்சம் லைட்டா கம்மி பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்னால அவனை அடிக்க முடியும் அப்படிங்கிறப்ப சப்ரஸ் பண்ணணுமா கல்டிவேஷனை, அதை எதுக்காக பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஷான் வந்துட்டு ஆன்செஸ்டர் அவனோட கல்டிவேஷனை சேக்ரெட் எம்பரர் ரேம்க்கு வந்துட்டு நீங்க சப்ரஸ் பண்ணீங்க அப்படின்னா மத்தவங்க முன்னாடி அவனை கம்ப்ளீட்டா ஆப்ளரேட் பண்ணி அசிங்கப்படுத்திடுவேன் அப்படிங்கிறப்ப அந்த நான்ஷன் வந்துட்டு இவளுக்கு வந்துட்டு அந்த பிராட் கூஷாங்க வந்துட்டு பிடிக்காது தானே, பட் பேசாதெல்லாம் பார்த்தா அந்த அளவுக்கு ஒன்றும் மோசமா இருக்கிற மாதிரி தெரியல அந்த வெறுப்பு அப்படிங்கிறப்ப ஷானர் இருந்துட்டு ஆன்செஸ்டர் நீங்க இங்க வரதுக்கு முன்னாடி சில இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிட்டு வரலையா, இந்த வருஷம் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூஷாங்கோட ஹிடன் டேலண்ட் இருந்துட்டு ஸ்பேஷியல் டேலண்ட் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இந்த ஸ்பேஷியல் அப்படிங்கறத அவன் வாய்டு யூஸ் பண்றான்ல, ஸ்பேஸை கண்ட்ரோல் பண்ணி தான் தமிழ் எந்த ஒரு அட்டாக்குமே படாம நகர்ந்துட்டு இருக்கான், அதை சொல்ற நினைக்கிறேன். அந்த நான்ஷன் வந்துட்டு ஸ்பேஷியல் டேலண்டா, ஆல்தோ டிவைன் டாவோ போன் இருந்துட்டு அமேசிங்கா இருந்தாலும் அதை ஸ்பேஷியல் டேலண்ட் கூட கம்பேர் பண்றப்போ டாவோயிஸ்ட் பேன் வந்துட்டு அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ எசன்சியலோ கிடையாது. தட்ஸ் ரைட், அப்படி இருந்து இவங்கிட்ட அந்த டாயிஸ்டுக்கு போன வந்துட்டு அவன் பிடிங்கிருக்கான் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு மனுஷன் எப்படி எங்க கூ ஃபேமிலியில் வந்துட்டு பிறந்தாங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஐசி ஷானருக்கு வந்துட்டு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, அந்த பிராட்டோட எஃபர்ட்டை பத்தி உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, ரொம்ப எஃபர்ட் போட்டு அந்த கல்டிவேஷன் வந்துட்டு அதிகப்படுத்தி வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா ஹீரோக்கு வந்துட்டு சாதகமா பேசுற மாதிரி இருக்கிறப்ப அந்த கிரேட் எல்டர் வந்துட்டு யோசிக்கிறாப்ல, அதாவது ஹீரோவை வெளிப்படையா கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட படைகள் வந்துட்டு உள்ள வந்திருக்கும், ஏன்னா ஹீரோ வந்துட்டு அந்த டிவைன் வெப்பன் வச்சு அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக. அப்ப அங்க இருக்கிறவங்க பிரைமாரியல் டெமானிக் செக்ட் இருந்துட்டு திடீர்னு ஆன்செஸ்டர் சைட்ல இருந்து வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சே பார்க்கல. யங் மாஸ்டர் கூஷாங் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். அவர் வந்ததுக்கு அப்புறம் ஃபெதர் கிளான்ல இருக்கிற எல்லாத்தையுமே கொல்ல போறாங்களாம். இந்த செலஸ்டியல் அப்பர் வேர்ல்டுல வந்துட்டு மோஸ்ட் மிஸ்டீரியஸ் கேலன்னா இந்த சான்சாங் கூ ஃபேமிலி தான். அவனோட ஸ்ட்ரென்த் மத்த எல்லா ஃபேக்ஷனை விட அதிகமா இருக்குமா. வார் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது வந்துட்டு ரொம்ப நாளைக்கு நடக்காது, பட் அது ஒரு சின்ன அளவுலயும் நடக்காது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒருத்தர் இருந்துட்டு யங் மாஸ்டர் ஷாங்க வந்துட்டு ஃபெதர் கிளானோட டிவைன் வெப்பன் வச்சு அட்டாக் பண்ணிருக்கீங்க,
இது எப்படி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க? இந்த ஃபெதர் கிளான் முழுக்க எலிமினேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. அப்ப அந்த ரெட் கலர் முடி இருந்துட்டு, ஹே உனக்கு அது கேட்டுச்சா? யங் மாஸ்டர் ஆஃப் த ஃபெதர் கிளான், இங்க இருக்கிற எல்லா ஃபெதர் கிளானை சேர்ந்தவங்களும் எலிமினேட் ஆகிறதுக்கு டிசர்வ் ஆனவங்க. அப்படிங்கிறப்ப அந்த ஃபெதர் கிளானோட யங் மாஸ்டர் இருந்துட்டு, பிரைமார்டியல் டெமானிக் செக்ட் உங்களுக்கு வந்து அப்ப நான் யாருன்னு தெரியுமா? தெரிஞ்ச என்னோட ஃபெதர் கிளானோட வார வந்துட்டு இன்ஜிஸ்ட் பண்றதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்படி எங்களை புள்ளி பண்றது கண்டிப்பா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அப்படிங்கிறப்ப ரொம்ப ஹரி பண்ணிக்காத, யங் மாஸ்டர் இன்னும் வரணும், வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஷோவே இருந்துட்டு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாப்ல. அங்க மிங்காங் இருந்துட்டு இதுக்குள்ள இருந்து லீக் ஆகிற ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, அதுக்கப்புறம் ரூன்ஸ் எல்லாம் பாக்குறப்போ அவன் வந்துட்டு வெளியே போறான். இந்த பிரசன்ஸ், இந்த ஆரா கண்டிப்பா ஒரு சேக்ரெட் ரூம்ல இருக்கிறவங்க வர போறாங்க. அப்படிங்கிறப்ப ஹீரோ உள்ள இருந்து வந்துட்டு இருக்கான். நிறைய லைட்னிங் அவனை துரத்திட்டு இருக்கு. பேரியரை போட்டு தப்பிச்சு வந்துட்டு இருக்கான். இந்த ஹெவன்லி தண்டர் இருந்துட்டு என்ன விடவே விடாது போலயே அப்படின்னு போயிட்டு இருக்கிறப்ப மிங்காங் இருந்து இதுதான் என்னோட உண்மையான கல்டிவேஷன் லெவன் அப்படின்னா 20 வயசுலயே வந்துட்டு இவன் சேக்ரெட் ரூம் அடைஞ்சிட்டான் அப்படின்னா கூஷாங் வந்துட்டு யார் மேல கண்ணு வைக்கிறானோ கண்டிப்பா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நைட் மேர் தான் அப்படின்னு நினைக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அடைச்ச உண்மையுமே இது வந்துட்டு என்ன கொல்றதுக்காக ட்ரை பண்ணிருக்கு போல. அப்படிங்கிறப்ப ஹீரோ அப்படி ரசலா கிழிஞ்சதுக்கு பார்த்து அவ சிரிக்கிறான் நக்கலா. ஹீரோ வந்துட்டு என் பாடி பாக்குறதுக்கு அவ்வளவு வந்துட்டு உனக்கு நைஸா இருக்கா என்ன? தென் ஃபீல் ஃப்ரீ, நான் வந்துட்டு எப்படி உனக்கு ஹஸ்பண்டா தானே ஆக போறேன். அப்படிங்கிறப்ப நீ வந்துட்டு என்ன சொல்லிருக்க, சீக்கிரம் ட்ரெஸ் எல்லாம் மாத்து. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு உன்னை அட்வான்டேஜ் எடுத்துக்க விடுறேன். எனிவே இந்த இம்மார்டல் கேட் க்ளோஸ் ஆகுது போகுது. பட் இது வந்துட்டு ஒரிஜினலா எப்போ ஓப்பன் ஆகணுமோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபோர்ஸ் பண்ணி ஓப்பன் பண்ணதுனால மறுபடியும் இது ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது. அப்படிங்கிறப்ப மிங்காங்கிறது அது இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஏன்னா யாருக்குமே நீ உள்ள என்டர் ஆனது தெரியாது. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு தட்ஸ் ரைட், உன்னை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அப்படிங்கிறப்ப மிங்காங் வந்துட்டு இது மூலமா எனக்கு என்ன உணர்த்த நினைக்கிறான் அப்படின்னு நினைச்சிட்டு கவலைப்படாத, கண்டிப்பா யாருக்கிட்டுமே இதை பத்தி நான் சொல்லவே மாட்டேன். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இதனாலதான் ஒரு பாம்பை பார்த்தேன் அடுத்து கயிறை பார்த்தா கூட பயப்படுவாங்க அப்படின்னு சொன்னாங்களா? நான் சும்மா இந்த விஷயத்த மென்ஷன் தான் பண்ணேன், பட் போன வாழ்க்கையில கொன்னதெல்லாம் நினைச்சு ரொம்ப பயப்படா போல அப்படின்னு நினைச்சிட்டு எதுக்காக இவ்வளவு நர்வஸா இருக்க, அந்த மாதிரி நீ எனக்கு பண்ண மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள அப்சர்வ் பண்ணல டிவைன் ஸ்பிரிட்ஸ், அதை வந்துட்டு இவளுக்கு கொஞ்சம் ரிலீஸ் பண்றா. ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா, பட் இதை பத்தி ரொம்ப நீ யோசிக்க தேவையில்ல, நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மிச்ச மீதி இருந்த தர மாதிரி இதை வந்துட்டு நினைச்சுக்கோ. அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு இந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாத்தையுமே அவனோட லைஃபை ரிஸ்க் பண்ணி கேதர் பண்ணிருக்கான். பட் இது வந்துட்டு ஈஸியா எனக்கு கொடுத்துருவானா, நான் மட்டும் அந்த வார்த்தையில முதல்ல சொல்ல அப்படின்னா அது வந்துட்டு எவ்வளவு ஒண்டர்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அவனோட ஃபேமிலி இருக்கிற இடத்துக்கு வந்தாரான். கிரீட்டிங்ஸ் யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ வந்துட்டு என்னோட ஸ்ட்ரென்த், அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கிற பப்பட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஏன்ஷியல் இம்மார்டல் கிளான்ஸை வந்துட்டு என்னால அப்படியே அழிச்சிட முடியும். நாட் டு மென்ஷன் தட் என்னோட அம்மாவோட ஃபேக்ஷன் பிரைமார்டியல் டெமானிக் செக்டர் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்றாங்க. இந்த ஃபெதர் கிளான் வந்துட்டு உண்மையுமே என்ன கொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் இங்க இருக்க எல்லாத்துக்குமே காமிப்பேன். ஐ எம் ஷோர் த எல்டர் வந்துட்டு இந்த ஏன்ஷியல் இம்மார்டல் லேண்டுக்கு வந்திருப்பாரு. அவர் வந்துட்டு இன்னுமே எனக்கு வந்துட்டு ஒரு உதவி செய்யணும். அதுக்கப்புறம் கோ ஃபேமிலியோட ஆன்செஸ்டர் யார் வந்துட்டு இங்க வந்திருக்காங்க அப்படின்னு தெரியல, பட் அவங்களை கண்டுபிடிச்சு எனக்கு நான் ஹெல்ப் பண்ண வைப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு எவ்ரி ஒன் ஃபெதர் கிளானோட ஆன்செஸ்ட்ரல் சைட்டுக்கு வந்துட்டு என்ன ஃபாலோ பண்ணி வாங்க அப்படின்னு சொல்றான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல இந்த ஃபெதர் கிளானை சேர்ந்தவங்க கூஷாங் உனக்கு வந்துட்டு ஃபைட் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா ஹானரபிளா எங்களை ஃபேஸ் பண்ணி எதுக்காக எங்களோட யங் மாஸ்டர் வந்துட்டு ஹாஸ்டேஜ் எடுத்து வச்சிருக்க, எங்களோட யங் மாஸ்டர் வந்துட்டு விடு. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு உங்களோட யங் மாஸ்டரா அப்படிங்கிறப்ப அந்த சகப்பு முடி இருந்துட்டு யங் மாஸ்டர் இங்க இருக்கான்ல இவன் வந்துட்டு இவனோட சைல்டுஹுட் ஸ்வீட் ஹார்ட்டுக்காக உங்களை ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொன்னான். அப்படிங்கிறப்ப அந்த யங் மாஸ்டர் இருந்துட்டு கூஷாங் கண்டிப்பா யூஜிங்க கொன்னதுக்காக நான் உனக்கு ரிவெஞ்ச் எடுத்தே தீருவேன். அப்படிங்கிறப்ப ஃபெதர் கிளானை சேர்ந்தவங்க யங் மாஸ்டர் யூஷுவான் கூஷாங் எங்களோட யங் மாஸ்டர் வந்துட்டு எங்களுக்கே திருப்பி கொடுத்துரு. அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு ஓ அந்த கொன்னனே அவளா, இந்த ரெண்டு பிரெயினே இல்லாத இடியட்ஸும் கண்டிப்பா ஒரு நல்ல மேட்சா இருப்பாங்க. ஆல்ரைட் தென் நீங்க கேட்ட மாதிரி இவனை உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணிடுறேன், பட் நீங்க வந்துட்டு இவனை நல்லா கேட்ச் பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து அனுப்புறான். பட் அனுப்புறப்ப அவனோட உடம்புல வந்துட்டு லைட்டா விரல தான் வைக்கிறான். அங்க போய் அவங்க பிடிச்ச உடனே அவன் வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்ன ஆகுது, என் உடம்புக்குள்ள இருக்கிற ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாமே பயங்கரமா வந்துட்டு பர்ன் ஆகுற மாதிரி இருக்கு. கூஷாங் நீ வந்துட்டு எனக்கு என்ன பண்ண அப்படின்னு கேட்கறப்ப ஆக்சுவலா ஹீரோ வந்துட்டு அவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி டிஸ்டர்ப் பண்ணி அதை உடம்புல இருந்து வெடிக்க வச்சுட்டான். அப்ப அந்த ரெட் கலர் முடி வந்துட்டு யங் மாஸ்டர் சென்ஸ் பிரச்சனை வந்துட்டு ஆல்ரெடி பிகன் ஆனதுனால நான் வந்துட்டு என்னோட மென்னை கூட்டிட்டு போயிட்டு அந்த ஃபெதர் கிளான்ல இருக்கிறவங்களை வந்துட்டு கொன்றல. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எதுக்காக தான் இந்த மொத்த கிளானையும் வந்துட்டு கொல்லணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னே தெரியல. மத்தவங்கள உயிரோட விடுறதையும் நீங்க வந்து கொஞ்சம் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கணும். அவங்க வந்துட்டு அப்பயே கேட்காம இருந்தாங்கன்னா அப்ப அவங்களையே வந்துட்டு நம்ம கொன்ன வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த நான்ஷன், கிரேட் எல்டர், ஷியானர் 3 பேர் வராங்க. அந்த நான்ஷன் நாட் பேட் நம்ம கோ ஃபேமிலியோட யங் மாஸ்டருக்கு ஃபிட் ஆகக்கூடிய ஆக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜி தான். அப்படிங்கிறப்ப கிரேட் எல்டர் மனசுக்குள்ள இவன் உண்மையுமே அவங்க ஃபேமிலி தான், சிந்திக்கிறது கூட ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப ஷானன் ஆன்செஸ்டர் ஃபெதர் கிளான் கிட்ட ஒரு சேக்ரெட் ரம் எக்ஸ்பர்ட் வந்துட்டு இருப்பாங்கல்ல, இப்படியே அவன் போனான் அப்படின்னா அப்படிங்கிறப்ப நான்ஷன் வந்துட்டு பட் இவன் கான்ஃபிடண்டா இருக்க பார்த்தா இவன் ஏதாச்சும் ட்ரிக் வச்சிருப்பான் அப்படின்னு சொல்றாப்ல. ஹீரோ அந்த ஃபெதர் கிளான் கிட்ட போயிட்டு நான் சொல்றது நல்லா கேட்டுக்கங்க ஃபெதர் கிளான், இதுதான் உங்களோட லாஸ்ட் சான்ஸ், எய்தர் நீங்க சரண்டர் ஆகணும் இல்லனா சாகணும். அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவங்க கூஷாங் அவுட் சைடு வேர்ல்டு கூட நாங்க போட்டுக்கிற அக்ரிமெண்ட் மட்டும் இல்ல அப்படின்னா என்ன இருக்குன்னே தெரியாது, உன்ன மாதிரி யங்கர் பிளாக் கிட்ட ஃபைட் பண்றதுக்கு நாங்க கொஞ்சம் கூட யோசிச்சிருக்கவே மாட்டோம். எங்க ஃபெதர் கிளான் வந்துட்டு நீ இவ்வளவு ஈஸியா
ஈஸியா புள்ளி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறியா? வாட் அ நான்சென்ஸ் அப்படின்னு வெளியே கத்துறீங்க. ஆனா உள்ள இப்ப வரைக்குமே டிராகன் கிளான் கிட்ட இருந்து நம்ம ஹெல்ப் கேட்டிருந்தோம். அதுக்கான ரெக்வஸ்ட்டுக்கு அவங்க எந்த ஒரு ரிப்ளையும் தரல. என்ன நினைச்சிட்டாங்க? அவங்க தான் இந்த டிராகன் பிளாக வந்துட்டு நடத்தி கூஷாங்க கொல்றதுக்கே பிளான் போட்டாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களோட லீடர் இருந்துட்டு ஐ எம் அஃப்ரைட் நம்மளோட ஆன்செஸ்டர் மெடிடேஷன்ல இருக்காங்களா அவங்கள தான் வந்துட்டு நம்ம திருப்பி கூப்பிட்டு ஹெல்ப்பை வாங்கணும். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு 2 கிளானுக்குமே ரெக்கைங்க வந்துட்டு இருக்கு. பட் அந்த பிளாக் ஈகிள் கிளான் இருந்துட்டு இவங்களோட ரொம்ப புத்திசாலிங்க, என்ன உடனே அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆளுங்களை வச்சு அங்க இருக்கவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு போட்டு தள்ளிருக்கான் ஃபெதர் கிளான் சேர்ந்தவங்க. அப்பயே சில பேர் கூஷாங் நாங்க வந்துட்டு இந்த இடத்துல உன் கூட சேர்ந்து செத்தாலும் சரி ஃபெதர் கிளானோட நேமோட பிரஸ்டீஜை வந்துட்டு டெயின்ட் பண்றதுக்கு ஒன்னு விடவே மாட்டோம். போத் லேடி யூஜிங் அதுக்கப்புறம் யங் மாஸ்டர் கொன்னதுக்காக உன்னோட உயிரை கொடுத்து நீ பே பண்ணணும். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஒன்னா சேர்ந்து சாக போறோமா அதை பண்றதுக்கான எபிலிட்டி வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு கிடையாது. உங்களோட கல்டிவேஷன் ரேம் இருந்துட்டு அவ்வளோ ஒன்றும் கம்மி கிடையாது. ஸோ என்னோட கல்டிவேஷன்ல நான் நெக்ஸ்ட் ரேமுக்கு போனதை வந்துட்டு உங்களோட பிளேடை யூஸ் பண்ணி நான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். என்னோட ஸ்வாடை உங்களோட ரத்தத்தினால குளிப்பாட்டுறனாலையான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து அங்க இருக்கிற எல்லாத்தையுமே ஜிக்ஸாக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கான். அப்பதான் ஒருத்தவங்க இருந்துட்டு டிவைன் வெப்பன் த ஸ்பின்னிங் கோல்டன் வீல் அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ வந்துட்டு அவனோட சேக்ரெட் ட்ரெஷர் இந்த ஹெவன் பியர்சிங் ரூலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஸ்வாடை இருந்துட்டு வர வச்சு அந்த டிவைன் வெப்பனை வந்துட்டு ஒண்ணுமே இல்லாம ஆக்கிறான். அந்த நான்ஷன் இருந்துட்டு இந்த ஃபெதர் கிளான்ல இருக்கிற எல்லா எக்ஸ்பெக்ட்ஸையுமே வந்துட்டு இவன் தனியாவே ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கானா. அப்படிங்கிறப்ப லைட்டா ஹீரோ வந்துட்டு இந்த நான்ஷன் இருக்கிற இடத்த வந்து பாக்குறான். ஏன்னா அவங்க ஹைட் ஆகி தான் இருக்காங்க, வெளிப்படையா இல்ல. அந்த நான்ஷன் வந்துட்டு இவனோட கரண்ட் கல்டிவேஷன் ரேம வச்சு பார்க்கும்போது இவனால நான் இங்க ஒளிஞ்சிருக்கிறத வந்துட்டு பார்க்க முடியாது, இல்லைன்னா நான் தான் மிஸ்டேக்கா நினைச்சிட்டு இருக்கேனா அப்படின்னு நினைக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நீங்க எல்லாமே பஞ்ச் ஆஃப் கவர்ஸ் தான், உங்களோட யங்கர் ஜெனரேஷனை வந்துட்டு என்ன ஃபேஸ் பண்றதுக்கு அமுச்சு வச்சுட்டு நீங்க இங்க இப்படி ஒளிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஓவரா பேசலாம். சீக்கிரமா இங்க ஆன்செஸ்டர் வந்துட்டு சமன் பண்ணுங்க. அப்படிங்கிறப்ப ஹீரோ உங்களுக்கு 2 சாய்ஸ் தான் இருக்கு. ஒன்னு என் கூட நீங்க கை கோர்க்கணும், இல்லைன்னா என்னோட கையில வந்துட்டு சாகணும். அப்படிங்கிறப்ப நீ வந்துட்டு நிறைய மோசமான விஷயங்கள் பண்ணிருக்க, எல்லாத்தையுமே மேனிபுலேட் பண்ணிருக்க, கண்டிப்பா இதுக்காக நீ மோசமான சாவை சந்திக்க போற. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நீங்க சொல்றதுக்கு வந்துட்டு நான் டிஸ்அக்ரி பண்றேன். கிளியர்லி உங்களோட கிளான் தான் இருந்துட்டு டிராகன் கிளானோட ஃபேவரை வந்துட்டு கெயின் பண்றதுக்காக என்ன வந்து கொல்ல ட்ரை பண்ணீங்க. உங்களோட பிளானை வந்து நான் சீ த்ரூ பண்ணி என்னோட பிளான் மூலமா அதை ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டேன். சோ எப்படி நீங்க வந்துட்டு என்ன குற்றம் சுமத்தலாம்? அப்படிங்கிறப்ப அந்த யூஜிங்கோட தாத்தா இருந்துட்டு கூஷாங் என்னோட கிராண்ட் டாட்டரை வந்துட்டு உன் கையால கொண்டிருக்க, இப்ப எங்க ஃபெதர் கிளானோட யங் மாஸ்டரோட உயிரை வந்துட்டு நீ தான் எடுத்திருக்க. அப்படிங்கிறப்ப எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்ற, எதுக்கு எங்களோட இந்த பிரிங்க்கு வந்துட்டு நீ புஷ் பண்ற, இன்னுமே வந்துட்டு எங்களை புஷ் பண்ணிட்டு இருந்தானா? அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அவரை மூஞ்சிலே இருந்துட்டு அரைஞ்சாரான். என்னதான் நீங்க இவ்வளவு பேசினாலும் உங்களுக்கு ஃபைட் பண்றது கொஞ்சம் கூட இன்டென்ட்டே கிடையாது தானே. இந்த வாரம் வந்துட்டு வெறும் வார்த்தைகள் மூலியமா முடிச்சலாம் அப்படின்னு நினைச்சீங்களா? அட்லீஸ்ட் ஃபியூ தௌசண்ட் இயர்ஸ்க்காச்சும் நீங்க கல்டிவேட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி இருந்தும் கூட உங்களோட தைரியம் இருந்துட்டு இவ்வளவு குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. என் டைமை வேஸ்ட் பண்ணதை நிறுத்திட்டு நீங்க எல்லாரும் செத்தா நல்லா இருக்கும், நீங்க மூவ் மேப்பங்கலனா நான் பண்ணுவேன். அப்படிங்கிறப்ப ஒருத்தவங்க வந்துட்டு யங் மேன் உன்னோட லக்கை வந்துட்டு புஷ் பண்ணாத அப்படிங்கிறப்ப எல்லாரும் இது வந்துட்டு ஆன்செஸ்டர் தான் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு குவாசி சேக்ரெட் நம்ம எக்ஸ்பெக்டா, அதுவும் 3rd ரேங்க். அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் நம்மளோட ஆன்செஸ்டர் அவேக்கன் ஆயிட்டாங்க, இப்ப அவனுக்கு எதிராக நம்ம ஃபைட் பண்ணலாம், கண்டிப்பா கூஷாங்க வந்துட்டு சாக தான் போறான். அப்படிங்கிறப்ப அந்த ஆன்செஸ்டர் இருந்துட்டு என்னோட பிரதர்ஸை வந்துட்டு நீ கொண்டிருக்க, எங்களோட கிளானோட கிரவுண்ட்ஸ் வந்துட்டு ரூயின் பண்ணிட்டு இருக்க, சின்ஸ் நான் வந்துட்டு அப்பியரன்ஸ் இங்க மேட் பண்ணிருக்கேன் அப்படிங்கனால கூ ஃபேமிலி எனக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தே ஆகணும், ஆர் எல்ஸ் உங்க எல்லாத்தையுமே நான் வந்துட்டு டஸ்டா மாத்துறது கூட வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆஹா சேம் கல்டிவேஷன் ரூம்ல இருக்கிற பேரண்ட் சைல்டு கான்ஃபரன்ஸ்க்கான டைம் தான் இது அப்படின்னு நினைச்சிட்டு ஆன்செஸ்டர் இவங்க வந்துட்டு என்ன மிரட்டுறாங்க, கூ ஃபேமிலி வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுமாமே, அது மட்டும் இல்லாம டஸ்டா மாத்திரும் அப்படின்னு வேற சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவங்களா வாட் கூ ஃபேமிலியோட ஆன்செஸ்டர் இங்க வந்திருக்காங்களா? அப்படிங்கிறப்ப ஆன்செஸ்டர் என்னால இவங்களை தோக்கடிக்க முடியாது, நம்ம ஃபேமிலியோட நேம காப்பாத்துற பொறுப்பை வந்துட்டு உங்ககிட்டே விட்டுறேன். அப்படிங்கிறப்ப அந்த நான்ஷன் வந்துட்டு இந்த பிராட் தேவையில்லாம இவனோட பிளான் மூலியமா என்ன உள்ள இருக்கிறானே அப்படின்னு நினைக்கிறாப்ல. அதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.